நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை சீக்கிரம் படிக்கலாம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானுடைய கையில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, வைசலா. நமக்கு ஒரு கண்டினியூ கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அது நிறைய பேருக்கு தெரியுமோ என்று தெரியல. அல்லேலூயா, வைசலா. இனியும் நாம் இந்த கண்டினியூவாக அந்த கூட்டம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரை கூட்டம் சரியாக நடக்கும் என்று சொல்லி அசோர் அறிவிப்பு தந்தபடியே கூட்டம் நடக்கும். ஒரு ஆள் விருந்து சொல்லி இருக்கிறாங்க. அடுத்த சண்டே அந்த விருந்து நமக்கு உண்டு. அல்லேலூயா, பிரைஸ்லாம். ஆனபடி நீங்கள் எல்லாரும் அதிகமாக இந்த கூட்டங்களில் எவ்வளவாய் கலந்து கொள்ள வேணுமோ அவ்வளவாய் கலந்து கொள்ளுங்கள். ஆமே. மூச்சு போன பின்பு யாரும் ஆராதிக்க முடியாது. நம்முடைய மூச்சு போன பின்பு யாரும் ஜெபிக்க முடியாது. இதில் கௌரவம் காட்டுறது ஒன்றுமல்ல. இது எல்லாரும் தாழ்மையாய் கர்த்தரை ஆராதித்து மரண பரியந்தம் இயேசுவோடு போக வேண்டும். அல்லேலூயா, ஆமே. ஆனபடி நீங்கள் எல்லாரும் அந்த பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும். அதுக்குத்தான் இடை கூட்டங்களை வச்சு பர்ஃபெக்டாக, இதை விடையும் நல்ல பர்ஃபெக்டாக அந்த சின்ன சின்ன கூட்டத்தில் நாங்கள் பேசுகிறது உண்டு. அதை கவனமாக கேட்டு உங்களுக்கு வாழ்வதற்கு அந்த கூட்டங்களில் நான் ஒழுங்கு பண்ணி இருக்கிறோம். தவிச்சு நீங்களும் வந்து அந்த கூட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். அல்லேலூயா. இப்பொழுது படித்த வசனத்தை இன்றைக்கு சபைக்கு கத்த தருகிறேன். நான் பழைய ஏற்பாடு அதிகமாக எடுக்கிறது கிடையாது. மொத்தமே புதிய ஏற்பாடில் தான் பெய்யொண்டிருக்கிறேன். இந்த வசனத்தை பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோசையுடைய காலங்கள் கழிந்து, ஜோஷுவாவுடைய காலங்கள் கழிந்து, நியாயாதிபதிகளினுடைய காலகட்டத்தில் வந்தார்கள். அப்போ நியாயாதிபதிகளுடைய காலகட்டத்தில் அவங்க வந்ததுனால ஒரு நியாயாதிபதி ஒரு 6 வருஷம் ஒரு 5 வருஷம் இஸ்ரவேலை நடத்துவான். அவன் ஆண்டவர் சொல்ற வார்த்தையின்படி நடத்துவான். ஆனா இந்த நியாயாதிபதியுடைய ஒவ்வொருடைய காலகட்டத்தை கழியும் போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வழிமாறி போவார்கள். மீண்டும் விக்கிர ஆராதனைக்கு போவது, மீண்டும் தாறுமாறாய் நடக்கிறது, மீண்டும் தங்களுடைய இஷ்டத்துக்கு தெய்வங்களை உண்டாக்கி தாறுமாறா போயிட்டே இருப்பாங்க. அவங்க அந்த கற்பனையை விட்டு போயிடுவாங்க. அப்ப கற்பனையை விட்டு போகும்போது ஆண்டவராய் இயேசு என்ன செய்யறாரு, கடவுள் என்ன செய்யறாரு, இந்த இஸ்ரவேலை விட்டு பேக் அடிச்சு போறாரு. இஸ்ரவேல் ஜனத்துக்கு கூட நடக்காம, அவர்களுக்கு செய்ய வேண்டிய நற்காரியங்களை செய்யாம அவர்களை விட்டு பேக் அடிக்கிறாரு. ஏன்னா இவங்க கீழ்ப்படியாதனால, இவங்க அதை புரிந்து கொள்ளாம இருக்கிறதுனால பேக் அடிக்கிறார். இதை நன்றாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால ஆண்டவரை கர்த்தர் என்ன செய்தார், இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாம இருந்ததுனால மீதியானுடைய கையில அவர்களை விட்டு கொடுக்க. அல்லேலூயா. எத்தனை வருஷம் விட்டு கொடுத்தாரு? 7 வருஷம் மீதியானுடைய கையிலே விட்டு கொடுத்துட்டார். நல்லா புரிந்து கொள்ளும். அப்ப நாம் எப்படி தேவனுடைய கற்பனையை கைகொண்டு நாம் தேவனுடைய வழிகளை அறிந்ததை கரம் பிடித்து சரியாய் நீங்கள் நடந்து கொண்டால் கர்த்தர் உங்களை வீட்டை நடத்துவதற்கும், கர்த்தர் உங்களை தொழில்களை நடத்துவதற்கும், கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவதற்கும், கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க கர்த்தர் வல்லவர். நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னா, நம்முடைய பலத்தினாலும் தந்திர புத்தியினாலும் நம்முடைய ஞானத்தினாலும் எவ்வளவாய் வளைந்து வளைந்து போக முடியுமோ அத்தனை தூரம் வளைஞ்சு போவோம். எவ்வளவாய் வளைய முடியுமோ அந்த எல்லா கள்ள புத்தியும் வஞ்சக புத்தியும் எடுத்து வளைந்து 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 என்ன செய்வோம், தேவனை விட்டு போயிட்டே இருப்போம். அப்ப தேவனை விட்டு நம்ம போக போக நமக்கு தெரியாது, நாம் தேவனை விட்டு போறோம்னு தெரியாது. ஆனா தேவனை விட்டு போகும்போது கர்த்தர் ஒண்ணுமே கட்டிட மாட்டாரு. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை, உங்க மேல வச்ச ஆசீர்வாதம், இஸ்ரவேல் வைத்த ஆசீர்வாதத்தை அவர் அப்படி எடுத்து விடுவார். அல்லேலூயா. அப்ப நாம் வளைந்து போகும்போது இப்ப மீதியனுடைய கையில இஸ்ரவேல் ஜனம் அகப்பட்டது போல நீங்களும் நானும் அகப்பட்டது பிசாசின் கையிலே ஆக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
அந்த பிசாசின் கையில உங்க வீடு அகப்பட்ட உடனே உங்க வீடை முழுவதும் அவன் அட்டாக் பண்ணுவான். அப்ப உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த வேத வெளிச்சத்துல தான் நடக்கணும்னு தெரியும், இந்த வேத வசனத்தின்படி வாழணும்னு தெரியும். அப்ப அதை நம்ம உடன்படிக்கை மீறும் போது, உடன்படிக்கையை விட்டு வெளியே போகும்போது அவனுக்கு தெரியும் இது சொந்த பிசாசின் வீடாய் உங்க வீட்டை மாற்றுக்கார். சொந்த பிசாசின் வீட்டாய் மாற்றினா நமக்கு எப்படி நிம்மதி இருக்கும், நமக்கு எப்படி சமாதானம் இருக்கும், நமக்கு எப்படி மகிழ்ச்சி இருக்கும். அப்படித்தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியனுடைய கையில 7 ஆண்டு காலம் அடிமையாய் மாறிவிட்டார்கள். அல்லேலூயா. இவன் எல்லாருக்கும் ஒரே போதனை தான், இதுதான் பைபிள் தான் போதனை. இந்த போதனை எல்லாருமே கேட்டு நடந்தா உங்களுக்கும் நல்லது, எனக்கும் ரொம்ப நல்லது, சபைக்கு நல்லது, இந்த கிராமத்துக்கு நல்லது, எல்லாருமே பரலோக ராஜ்யம் போவதற்கு நல்லது. நீங்கள் உங்க வீட்டுல ஒரு சந்தோஷம் சொன்னா சபையை மறக்காது, 10 ரூபா வந்து நின்னா சபையை மறக்காது. உங்களுக்கு உலகத்தின் ஆடம்பரம் ரொம்ப ஆபத்து. எதிலையும் கர்த்தரை மறக்காம எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரோடு வாழ்வதற்குத்தான் ஆண்டவர் சொல்லுவது. ஒரு தோல்வி வந்துன்னு சொன்னா நீங்க யாருமே பிடிச்சா நிக்க முடியாது. ஒரு பயங்கர தோல்வி வந்தா சாகும் வர அழுகதான், சாகும் வர வேதனை தான். அதற்கு நீங்கள் கொடுக்க கூடாதுன்றாகும் கர்த்தர் சொல்லுவது. ஆனபடி வேத வசனத்தை அறிந்த பிள்ளைகள் நீங்கள் வேத வசனத்திலே வளர வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல கிருஷி போடுவாங்க, விதைப்பாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆடுகளை மாடுகளை வளர்த்துவாங்க. அவர்கள் வளர்த்தி அந்த கிருஷி ஒரு பருவம் ஆகும் போது இந்த மீதிய வெட்டுக்கிளிகளை போல வந்து இவர்கள் சம்பாதித்து வைத்திருக்கின்ற கிருஷிகளை, இவர்கள் சம்பாதித்து வைத்திருக்கின்ற ஆடுகளை, இவர்கள் சம்பாதித்து வைத்திருக்கின்ற மாடுகளை, இவர்கள் எதையெல்லாம் சம்பாதித்து வைத்திருக்கிறார்களோ அத்தனையும் சேர்த்து வாரி கொண்டு போய் விடுவாங்க. 6 மாசம் 1 வருஷம் கஷ்டப்பட்டு வைத்திருக்கிறது எல்லாமே அவர்கள் கொண்டு போவாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஆஸ்பத்திரியிலையும் குழு கடவும் லோன் கடவும் அந்த கடனும் இந்த கடனும் பல பிரச்சனைகளும் பல போராட்டங்களிலும் நம் பல்லாடி இந்த கடபாரம் வரும்போது ஆண்டவரை விட்டு வழி மாறி போவதாக்கும். இதுக்கு யார் காரணம்? இதுக்கு யார் காரணம்? நீங்கள் உடனே பெண் பிள்ளைகள் எல்லாம் வேலைக்கு போறது உண்டு, போங்க. போற இடத்துல சொல்லணும் 5 days வேலை, 5 நாள் வேலை செய்வேன். வியாழக்கிழமை எனக்கு கத்தருடைய கொடுக்க வேண்டிய நாள், ஞாயிற்றுக்கிழமை கத்தரை கொடுக்க வேண்டிய நாள், இந்த 2 நாள் ஒளிய வந்து வேலை செய்வேன், எனக்குடைய சம்பளத்தை தர வேண்டும். அல்லேலூயா. இதுக்கு யார் காரணம்? உன் வீட்டுல கத்தர் தங்காம இருப்பதும், உன் வீட்டுல கத்தர் வராமல் இருப்பதும், உன் வீட்டை கத்தர் நேசிக்காம இருப்பதும் யார் காரணம்? நீங்க தான் தேடி பிடிக்கணும் யார் காரணம் என்று சொல்லி. நீங்க தேடி பிடிக்கணும் யார் காரணம். எதனால என் வீட்டுல ஒரு மகிமை காணல, எதனால வேலை செய்யற பணம் எல்லாம் நிக்கல, எதனால இப்படி பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி நீங்க தேடி பார்த்தா தெரியும் உங்க வீட்டுல சரியான ஆண்டவரோட உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் விட்டு போச்சு. அந்த ரிலேஷன்ஷிப் நீங்க இப்ப ஆராதிச்சு கொண்டிருக்கலாம், பாடிக்கொண்டிருக்கலாம், அதனால ரிலேஷன்ஷிப் ஒண்ணு வராது. உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரா? உங்க வீட்டுக்குள்ள ஜெபம் இருக்கிறதா? உங்க வீட்டுக்குள்ள துதி இருக்கிறதா? உங்க வீட்டுக்குள்ள வீட்டு பிரயம் இருக்கிறதா? உங்க வீட்டுக்குள்ள தனி ஜெபம் இருக்கிறதா? உங்க வீட்டுக்குள்ள ஒரு நல்ல ஆசீர்வாதத்துக்கு பிடித்த ஆதி காலத்தில் பிடித்திருந்த ஜெபம் இப்போ நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? அல்லேலூயா என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப ஆல்மோஸ்டாக அநேக வீடுகள் உடன்படிக்கையை முறித்து போடுவதனால துஷ்ட பிசாசானவன் அந்த உடன்படிக்கை ஆண்டவர் முறித்து போட்டவுடனே அவன் உங்க வீட்டை அவனை சொந்தமாக்கி கொள்ளுகிறான். உங்களை சொந்தமாக்கி, உங்க மனைவியை சொந்தமாக்கி, பிள்ளைகளை சொந்தமாக்கி கொண்டு, உங்க எல்லாத்தையும் சொந்தமாக்கி கொண்டு எங்க கொண்டு போறான்? உங்களை அழிவுக்கு நேராக கொண்டு போறது. அல்லேலூயா. உங்க திங்கிங், உங்க விகாரங்கள், உங்க எண்ணங்கள் எல்லாம் அவனுக்கு தெரியும்.
தெரிந்து உங்களுக்கு ஏற்றபடியே கிரியை செய்வான். இப்படித்தான் மீதியான வந்து 7 வருஷமாய் கொள்ளையடித்து கொண்டு போறாங்க. 7 வருஷமாய் வேதனை, 7 வருஷமாய் பிரச்சனை, 7 வருஷமாய் பாரம். அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட தொடங்கினார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இனி புரிந்து கொள்ள வேண்டும், இனி வரப்போது பெரிய பிரச்சனை. நீ கர்த்தரை நேசிச்சியா? உண்மையா? விட்டுட்டியா? இனி பிரச்சனையாக மாறுது. நீங்க நினைக்கலாம் எனக்கு 500 சம்பளம் கிடைச்சிடும், பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். இல்ல, 4 கட்டி பிரச்சனையாக வரப்போகுது. அல்லேலூயா. அதற்கு கொடுக்காதபடி எங்க வீட்டை பாதுகாத்து கட்டும்படி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். பாருங்க, அதுல 6வது வசனம் முதல்ல படிக்கலாம். இப்படி மீதியானியர் இஸ்ரவேல் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அல்லேலூயா. தேவன் நம்மை நன்றாய் வைக்கும் போது, தேவன் நமக்கு சமாதானத்தை தரும்போது, தேவன் நமக்கு சின்ன சின்ன பாதைகளை திறந்து போகும்போது, அப்படியே ஆண்டவருக்குள்ளே வருவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் சில பாதைகளை திறப்பார். வெளிநாடுகளை திறப்பார், உள்நாட்டிலே திறப்பார், பல பாதைகளை கத்து திறப்பார். திறக்கும் போது நம்ம கட்டுப்பாடோடு தேவனுக்கு பிரியமாய் நீங்க சேர்ந்து வாழ்ந்தாச்சுன்னு சொன்னா கண்டிப்பா ஆசீர்வாதம் தான். அது மாறாத அந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா, ஆமென். இஸ்ரவேல் மீதியானுடைய இஸ்ரவேல் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். இப்ப நிறைய குடும்பம், நம்ம சபையில் நிறைய குடும்பம் நம்ம சிறுமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நிறைய குடும்பம் கடமானத்தில் சிறுமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நிறைய குடும்பம் நோயில சிறுமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நிறைய குடும்பம் உபத்திரத்திலே சிறுமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் அந்த உபத்திரத்திலும் வேதனையிலும் சிறுமைப்பட்டு கொண்டிருக்கும் போது நாம் எதனால சிறுமைப்பட்டோம் என்று புரிந்து திருப்பி வர மாட்டோம். நம்ம திருப்பி வாழ்வது கிடையாது. எதனால சிறுமைப்பட்டோம்? திருப்பி வந்தா தேவன் கட்டுவார். தேவன் உங்களை யாரையும் என்னை அழிக்கிறவர் அல்ல. பழைய ஏற்பாடு காலம் என்று சொன்னால் அவர் அழிக்கிறவர் தான். புதிய ஏற்பாடு காலத்துல எவ்வளவாய் நமக்கு கிருபை தரணுமோ அத்தனை கிருபை தந்தாக்கு நம்ம தேற்றுறது. பிதாவாகிய ஆண்டவர் நம்மை பிடுங்கி போட பார்த்தாலும் அந்த கிருபையாக்கம் உங்களை என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறது. ஐயா, புரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா. அந்த கிருபையாக்கம். உன்னுடைய மகளை பார்த்து உன்னை பிடுங்கல்ல, மனைவியை பார்த்து உன்னை பிடுங்கல்ல, புருஷனை பார்த்து உன்னை பிடுங்கல்ல, யாரே உன் வீட்டுல பார்த்தாக்க பிடுங்காம இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா ஒரு காலம் கழிந்து உங்களுக்கு தெரியும், கர்த்தர் செய்ய போற வேலைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு காலம் வரை உங்களுக்கு சமாதானம் போல இருக்கும். ஒரு காலம் கடந்து போன பின்பு வரும் எல்லாம் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. ஆனபடி இந்த நேரத்தில் இந்த வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நீங்கள் இன்றைக்கு ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் மீண்டும் உங்களை மீதியானுடைய கையில் இருந்து கட்டுவார். மீதியான் என்பது பிசாசின் கிரியை, உலகத்தின் ஆவியின் கிரியை, அந்தகாரத்தின் கிரியை, சபையை முறைத்து போடுவதற்கு, சபையை தகர்த்து போடுவதற்கு, சபையை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு, ஜனங்களை அழிப்பதற்கு, ஜனங்களை பாவத்துக்குள்ளே தள்ளி ஜனங்களை அழிக்க 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 அவன் விரும்பின காரியத்தை இந்த இடத்தில் நடத்தி முடிப்பதற்காய் அந்தகார பிசாசான உனக்கு விரோதமாய் கிரியை செய்யும் போது நீ எடுத்த முடிவில் இருந்து மாறாதபடி கடைசி வரை அந்த இடத்தில் நிற்பாயானால் மீதியனை அதம் பண்ண தேவனாகிய கர்த்தர் உனக்கு உதவி செய்யும்படி இன்றைக்கு கர்த்தர் வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உன் சகோதரனுக்கோ உன் சகோதரிக்கோ உன் குடும்பத்திலேயோ எந்த தப்பு வந்தால் நீ ஏற்றுக்கொள்ளே தவிர வேற யாருக்கு தள்ள ஏத்தாதீங்க, வேற யாருக்கு தள்ள தூக்கி வைக்காங்க. சுமே நான் செய்த தப்பு நான் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் செய்த பிரச்சனை நான் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் செய்த துன்பம் நான் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் செய்த கடன் நான் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் அடுத்தவங்க பாவம் செய்தா கூட நான் செய்தேன் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்றேன் சொல்லி நீங்கள் ஆண்டவர் பக்கம் போனால் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி உனக்கு உதவி செய்வார். கர்த்தர் நல்ல தூதர்களை அனுப்பி உனக்கு உதவி செய்து இந்த இருக்கிற இடத்தில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர பரிசுத்த ஆவியான சபைக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உதவி செய்வார். வீட்டில் ஒரு சந்தோஷமான உபவாசம் கொண்டதுக்கு ஆலயம் காணாது.
ஐயா உங்களுக்கு வேற என்ன வேலை? ஹல்லேலூயா. நம்ம என்ன வேலை? ஓய்வு நாள்னு சொன்ன என்ன? கர்த்தரை சரியாய் துதித்து பழகணும், கர்த்தரோடு நெருங்கி பழகணும். கர்த்தரோடு நெருங்கி பழகுவதற்குத்தான் ஓய்வு நாளை வச்சிருக்காரு. இந்த பாட்டு சும்மா போலத்தான் இருக்கும், செய்தி சும்மா போலத்தான் இருக்கும். கேட்டு பழகிறவங்களுக்கு தெரியும், இப்படித்தான் பழகி போக வேண்டும் என்று தெரியும். நீங்களும் நல்ல பழகுங்க ஆண்டவர்ட்ட. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமென். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்தில் அனுப்பினார். அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்து தேசத்தில் வரவும் அடிமைத்தனை வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து, அல்லேலூயா, குற்றங்களை சொல்லிக் கொடுக்கிறார். நான் உங்களை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை கொண்டு வந்து நல்ல ஒரு தேசமாகிய பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு வந்தேன். நான் என் கற்பனையை உங்களுக்கு கொடுத்தேன். நீங்க அதன்படி வாழாம போனதுனாக்கும் இந்த அடிமைத்தனம் வந்தது என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசி எச்சரிக்கை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தோல்வி எதனால வந்தது? வீடுகளில் சண்டை எதனால வருகிறது? புருஷன மனைவி எதனால பிரிவு? கர்த்தர் இல்லாததுனால. தேசத்தில் ஏன் அதிகமான போலீஸ் வருகிறது? கர்த்தர் இல்லாததுனால. தேசத்தின் மேல் ஏன் வழக்கு? கர்த்தர் இல்லாததுனால. நீங்க நினைக்கலாம் சபைக்கு வந்த உடனே கர்த்தர் கூட, அப்படி இல்லைங்க. இதிலே 10-25 குடும்பம் தான் கர்த்தருக்குள் இருக்கும். அந்த குடும்பத்தோடு கர்த்தர் இருப்பா. அந்த குடும்பத்தின் காரியங்களை விசாரிப்பா. அந்த குடும்பத்தின் துன்பங்களை மாற்றுவா. அந்த குடும்பத்தின் வேதனைகளை மாற்றுவா. அந்த குடும்பத்தின் கண்ணீரை மாற்றி அந்த குடும்பத்தை மாத்திரம் தெரிந்து கொள்ள மற்றவங்க நடக்காதுங்க. வசனத்தை நல்லா தியானிச்சு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால விட்டு போனது போட்டும், நடந்தது சம்பவிக்கட்டும். இனி உங்களை கொள்ளையடிக்காம, என்னை மீதியுடைய ஆவிகள் கொள்ளையடிக்காம நீங்கள் நானும் பார்த்து கொள்ள வேண்டுமானால் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இருந்தால் மாத்திரம் பார்த்து கொள்ள முடியும். நீங்க ஒரு முடிவெடுக்க போறீங்க. ஹல்லேலூயா, ஆமென். 10வது வசனம் படிக்கல. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவருடைய தேசத்துள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் செல்லை கேளாம போனீர்கள் என்கிறார் என்று. தாய்மார்களை, உங்க கையில தானே பிள்ளைகளை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. உங்க பிள்ளைகளை நல்ல ஒழுங்கா வளர்த்தணும். உன் காலம் கழிந்து உன் பிள்ளைத்தான் சாப்பிடணும். நீ கட்டல் படுக்கையில போகும்போது நீ சரியா எல்லாம் விட்டா பிள்ளைகள் நீ சம்பாதிச்சு சாப்பிட முடியாது. நீ கட்டல் படுக்கையில போகும்போது அவன் நல்லா இருக்கிறத நீ பார்க்கணுமானால், தேவனோடு இருக்கிறதை பார்க்கணுமானால் உன்னுடைய கற்பனை இங்க தேவை கிடையாது. தேவன் ஒரு கற்பனை உனக்கு எனக்கு, அதை மாத்திரம் நீ கடைபிடிக்க வேண்டும். அல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு வீட்டை சாபத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் கொண்டு நம்ம கையில இருக்கு. மிஸ்டேக் இல்லாதவங்க யாருமே இல்லை, மிஸ்டேக் எல்லாத்தையும் உண்டு. ஆனா ஒரு சாபமோ ஒரு ஆசீர்வாதமோ நம்ம கையில தான் இருக்கு. நம்ம வாழ்ற வாழ்க்கையில தான் இருக்கிறதுன்னா காண்பிக்கிறது. எங்கே இப்படி மீதியானால கஷ்டப்பட்டு நிம்மதி இல்லாம குகைகளிலும் பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் போய் ஒளிச்சு கிடக்கிறாங்க. கொண்டு போடுவானோ அவனை 3 கூட்ட மக்களாக்க மாறுது. மீதியான கிழக்கத்தி புத்தகம் எல்லாம் சேர்ந்தாக்க மாறுது. யோவுடைய வீட்டை எல்லாம் கொள்ளையடிச்சது போல இந்த 3 கூட்ட மக்களாக்கும் சேர்ந்து கொள்ளையடிக்கிறது. அல்லேலூயா. இது வேற ஒன்றில் மாறி மாறி சோதனை, மாறி மாறி துன்பம், மாறி மாறி பிரச்சனை, மாறி மாறி கண்ணி, நம்புறவங்க கைவிடுவாங்க, நம்புறவங்க கைவிட்டு உங்களை ஒதுக்குறது எல்லாமே பல வழிகளிலும் பிரச்சனை வந்து நெருங்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது உங்களை மாத்திரமல்ல, உங்களை நடத்துற பாஸ்டரா இருக்கிற நான் தனி நபர் அல்ல. உங்களை ஒரு கூட்டம் ஜனத்தை நடத்தி கொண்டு இருக்கிறனால உங்களுக்கு முன்ன என்ன ஒதுக்குவாங்க?
நீங்கள் சேர்ந்து அவனோடு யுத்தம் செய்ய வேண்டிய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் அவனோடு நீங்கள் சேர்ந்து யுத்தம் செய்யாமல் இருக்கிறதுனால நான் தனி ஜபத்தில் அவன் என்னோடு போராடுகிறான், என்னை ஒதுக்க பார்க்கிறான், எனக்கு டென்ஷனை தருகிறான். ஹல்லேலூயா. ஒரு சிட்டி சபைக்கு பிரச்சனை கிடையாது, அவங்க உங்களை பார்க்க முடியாது. நீங்க எல்லாரும் உங்க கஷ்டங்கள் எனக்கு தெரியும், உங்க துன்பங்கள் எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும், இப்படி இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்காக நீ ஜெபிக்கத்தான் முதல்ல போக போறேன். அல்லேலூயா. அப்ப உங்க துன்பங்கள் கடந்து போன பாதையிலும் திருப்பி வாங்க. இனி நான் ஒண்ணு இழக்க கூடாது, இனி தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். அப்ப மீதியோட கையில் இருக்கின்ற கிரியைகளை உங்க கையில வந்துன்னு சொன்னா உங்களை நிலைநிற்கலாம். இவன் இந்தியா நம்முடைய தேசத்துல கர்த்தர் வந்து உங்களை நினைச்சிருக்கிறாரு. ஆனா பிசாசு உண்டு, கர்த்தர் உண்டு. பிசாசு நடத்துகிறான், கர்த்தரை நடத்துகிறான். ஆவிக்குரிய வீட்டுல மாத்திரம்தான் கர்த்தர் நடத்துறது. அல்லேலூயா. அப்ப இப்படி உள்ள சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த 3 வித ஜாதிகளும் வந்து இவர்களுடைய மெட்டீரியலை அள்ளி கொண்டு போகும்போது ஒரு கிதியோன் என்று சொல்லுற மனுஷன் போராட தயாரா இருக்கான். அல்லேலூயா. கரங்களை தட்டி கதறி சொல்லிதான் வசனத்துக்கு போறோம். ஒரு மனுஷன் போராட தயாரா இருக்கிறான். அல்லேலூயா. அவனுக்கு உள்ளே ஒரு ஏக்கம் வருகிறது, அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் வருகிறது, இனி நம்முடைய பொருட்களை கொள்ளையடிக்க கொடுக்க கூடாது. அப்ப உங்க உள்ளத்தில் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இனி நான் நல்லா வாழணும், இனி நான் நல்லா ஜீவிக்கணும், நிம்மதியோடு வாழணும், இனி என்னை கொள்ளையடிக்க கொடுக்க கூடாது. பிசாசுக்கு கொள்ளையடிக்க நான் கொடுக்க மாட்டேன். அப்படி என்று சொன்னால் உங்களுடைய யாரு வேணும்? கர்த்தராகிய ஆண்டவர் கூட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப நீங்க சொல்லுவீங்க, நேற்று வரை வந்த கடன், நேற்று வரை வந்த பிரச்சனை, நேற்று வரை வந்த போராட்டம், நேற்று வரை எல்லா போராட்டம் இழந்த நிம்மதிகளை எல்லாம் இனி திருப்பி பெறும்படி நான் போராட தயாரா இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் போராடினால் கர்த்தர் திருப்பி தர வல்லவராய் இருக்கிறார். தாவீதின் கையிலிருந்து மனைவிகளும் பிள்ளைகளும் சொத்துக்களும் ஆஸ்திகளும் போன இடத்துல அவன் ஆண்டவரை விசாரித்து போராடினதுனாலே அவன் சகலத்தையும் திருப்பி கொண்டு வருகிறது போல கர்த்தருக்கு தர முடியும். ஒழுங்கா இருந்தா போதும். பிரைஸ் தி லார்ட். ஒழுங்கா இருந்தா போதும். நீங்க ஒழுங்கா இருந்தா கர்த்தர் செய்ய போறாரு. ஒழுங்கா இருந்தா கர்த்தர் சபை ஆசீர்வதிக்க போறாரு. ஒழுங்கா இருந்தா நன்மைகள் கிடைக்கும். அல்லம ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை தேடாம, கர்த்தரை துதிக்காம, அவருடைய பிரசன்னத்தை உணராம, அவருடைய வார்த்தைகள் அறியாம நீங்கள் என்ன வேலை செய்தாலும் சரி, எப்படி உழைச்சாலும் சரி, நமக்கு ஆபத்து. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த வசனத்துக்குள்ள நம்ம போக போற கர்த்தர் பேசுவார் பாருங்க. அதுல 11வது வசனத்தை படிக்கலாம். கர்த்தருடைய தூதனார் வந்து அபியாத்தர் என்னும் யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமை மீதியான் கைக்கு தப்புவிக்கத்தக்க ஆலைக்கு சயமா அதை போரடித்தான். அல்லேலூயா. கோதுமை நிறைய இருக்கிறது, கோதுமை விளைந்திருக்கிறது, அவர்களுடைய கண்ணில் படக்கூடாது, இனி கொடுக்க கூடாது, கண்ணில் படாம அதையெல்லாம் போரடித்துக் கொண்டார். இதை யாரு பார்க்காது? கர்த்தருடைய தூதன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய தூதன் அதை கவனிக்கிறார். எதுக்கு தூதன் வந்திருக்கிறான்? 7 வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, 7 வருஷம் முடிஞ்சாச்சு. இப்ப இவங்க திருப்பி வாராங்க, செய்து தப்புதான் சொல்லி வாராங்க, செய்து அநியாயம் சரிதான், நாங்க விக்கிரத்தை எல்லாம் தேர்ந்து தப்புதான் சொல்லி மனதார ஆண்டவரை தேடி வாராங்க, பிரச்சனை கண்டு. அப்ப மிதியானியர்களோ மிகவும் கொடூரமாய் நடந்துட்டார்கள், மிகவும் கொடூரமாக மனசாட்சி இல்லாம நடந்த. ஆனபடி இவர்களை எல்லா மீதியனை கொலை செய்வதற்கு ஆண்டவர் பார்த்தாச்சு. அல்லேலூயா. இனி ஒருவனையும்
பூமியில வைக்காதபடி சங்கரிக்க வேண்டும். நம்ம இந்த இடத்திலே நூற்றுக்கணக்கான பிசாசுகள் உண்டு. அதை எல்லாத்தையும் அவருடைய தலையை நசுக்குவது உங்க கையில் இருக்குது. விசுவாச பிள்ளையுடைய கையில் இருக்குது. நீங்கள் எல்லாரும் நினைத்து ஜெபத்திலும் பரிசுத்தத்திலும் உங்க வாழ்க்கை கர்த்தருடைய வசனத்திலும் வாழ்ந்தா உங்க வீட்டில் இந்த மலம் பாம்புகள் கிரியன் செய்யாதபடி நீங்கள் ஆண்டவராய் இயேசு சவிட்டி மிதித்த அந்த பிசாசின் தலையை நசுக்க கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஒரு காமன் பிரசங்கம் தான். இது கொண்டு ஒன்னும் பரலத்துக்கு கொண்டு போக முடியும். உங்களை இந்த பூமிக்குரிய மெட்டீரியலை பற்றி பேசுறேன். இது காமன் மெசேஜ் தான். இது பூமிக்குரிய மெட்டீரியல். பரலோகத்துக்கு வேற, பரலோகத்துக்கு வேற. என்னென்ன செய்யணும், எப்படி நடக்கணும் எல்லாம் செய்யணும். பிரியமான சபையே, நம்ம எல்லாருமே கடத்தில் இருக்கிறோம், எல்லாருமே நெருக்கத்தில் இருக்கிறோம், எல்லாமே துன்பத்தில் இருக்கிறோம், எல்லாமே வீட்டு வாசல் தள்ளாடுகிறது போல தள்ளாடி கொண்டிருக்கோம். ஒரு காரியம் சேஃப்டியா நமக்கு செய்ய முடியல, ஒரு காரியத்தில் நிம்மதி இல்லை. அப்படி இருக்கும்போது புரிந்து கொள்ளுங்க, சாத்தானுடைய ஆதிக்கம் நம்ம வீட்டில் இருக்கிறது. வீடை கட்ட நினைக்கிறோம், கட்ட முடியல. வீடை காங்கிரீட் போட நினைக்கிறோம், காங்கிரீட் போட முடியல. ஒவ்வொரு காரியத்திலும் தடை. இதெல்லாமே பிசாசின் கிரியைகள். அல்லேலூயா. அப்ப நீங்கள் கிதியோனை போல இனி அவன் அடித்து இனி நம்முடைய பொருட்களை அடித்து கொண்டு போக கூடாது என்று சொல்லி உங்க மனதில் தீர்மானித்து நீங்க ஜெபிக்கும் போதே கர்த்தருடைய தூதன் உங்க வீட்டுக்குள்ள வர தொடங்கியாச்சு. கர்த்தருடைய தூதன் உங்க முன்ன வர தொடங்கியாச்சு. கர்த்தருடைய தூதன் உங்களுக்காய் உதவி செய்யும்படி கர்த்தர் பரலோகத்திலிருந்து கர்த்தர் அனுப்புவா. ஹல்லேலூயா. நஷ்டம் கடந்து போனது போகட்டும், சம்பவித்தது போகட்டும். இன்றைக்கு கேளுங்க, ஆண்டவர் எங்க வீட்டில் ஒரு தூதனை அனுப்ப வேண்டும், எங்க வீட்டில் தூதனை அனுப்ப வேண்டும். கடபாரத்தை தீர்ப்பதற்கு, என் பிரச்சனையை மாற்றுவதற்கு, என் குடும்ப வாழ்க்கையை சரி பண்ணுவதற்கு, எங்களுக்கு என்னெல்லாம் குறை இருக்கிறதோ அத்தனை என்னாலே கணவனாலே பிள்ளையனால செய்ய முடியாது. ஒரு கர்த்தருடைய தூதனை அனுப்பி என் வீட்டில் காவல் செய்து என் வீட்டில் காரியங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று சொல்லி தேவ பிள்ளைகள் இன்றைக்கு ஜெபித்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வீட்டில் போய் ஜெபிங்க, கண்ணீரோட ஜெபிங்க. ஒரு வாழ்க்கை மாற்றம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோடிக்கணக்கான தூதர்கள் உண்டு. அந்த தூதனை உங்களுக்குள்ளே கர்த்தர் அனுப்புவா. இங்கே ஒரு கிதியோனுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார், ஒரு கிதியோனோடு உதவி செய்ய வந்திருக்கிறார். அந்த தேவன் நீங்களும் வசனத்துக்குள்ளே நடக்கும் போது உங்களுக்காய் உதவி செய்ய கர்த்தர் வருவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய தூதனானவன் அவருக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவன் அந்த கொள்ளை இனி அடித்து கொண்டு போக கூடாதுன்னு மனதில் நினைச்சு போராடி கொண்டிருக்கிறான். கோதுமை அவருடைய கண்களில் இருந்து தப்பி வைப்பதற்காய் போராடி கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய தூதனை தரிசிக்கிறான். அப்ப நீங்க தேவனை தரிசிக்க வேண்டும், தேவனத்தின் நன்மைகளை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் நீங்கள் கர்த்தரை தரிசிக்க வேண்டும். அல்லேலூயா. அது வெறும் ஆராதனை கொண்டு ஒன்றும் தரிசிக்க முடியாது, ஒரு ஜெபத்தினால தரிசிக்க முடியாது, ஏதோ ஒரு டைம் பாஸ்டாக நம்ம வந்தா தரிசிக்க முடியாது. அப்ப நீங்கள் ஆண்டவரை தரிசிக்காமலும் ஆண்டவருடைய தொடுதல் இல்லாமல் இருக்கிறதுனாலேயாக்கும் சபைக்குள்ளும் இல்ல வெளியிலும் இல்லாமல் இருக்கிறது. அப்ப முதல்ல நாங்கள் கண்களினாலே அந்த ஆண்டவரை தரிசித்தது போல நீங்களும் தரிசிக்கும்படி ஆயத்தமாக வேண்டும். இல்லாவிட்டால் கர்த்தர் உங்களுடைய சரீரத்தில் அந்த உணவை தருவதற்கு காத்திருக்க வேண்டும். ஆமென். முதல்ல அதுக்கு ஒரு 6 மாசம் ட்ரைனிங் கொடுங்க, அதுக்கு ஒரு 6 மாசம் ட்ரைனிங் கொடுங்க. என்னை நீ தொட வேண்டும் என்று சொல்லி, என்னை நீ தொட வேண்டும் என்று சொல்லி சுத்திகரிக்க வேண்டியதெல்லாம் சுத்திகரித்து விட்டு, விட வேண்டியதெல்லாம் விட்டு விட்டு, தேவையில்லாத பால் கடிப்புகளை தூக்கி எறிந்து விட்டு உங்க குடும்பத்தை சுத்தம் பண்ணி கணவனும் புருஷனுமாய் ஒரே மனதோடு ஜெபிக்கவும் ஆராதிக்கவும், என் வீட்டுல தீங்கு வரக்கூடாது, என் வீட்டுல வேதனை வரக்கூடாது, இன்று முதல் கர்த்தருடைய பிள்ளைகளை வாழுவோம் சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஆராதிக்கும் போதே கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு பெரிய தூதனை உன் வீட்டு காவலுக்கு அனுப்புவார். ஆமென். எதுக்கு அனுப்புகிறா? உன் கடனை மாற்றி தருவதற்காய், உன் வேதனை மாற்றி தருவதற்காய், உனக்கு வருகின்ற விரோதிகளை மாற்றி தருவதற்காய், உன் தானியங்களை கொள்ளையடித்ததை சரி பண்ணி தருவதற்காய். எத்தனை எத்தனை உபத்திரங்கள் பிசாசு கொண்டு வைத்தானோ அத்தனை உபத்திரங்களை நீங்கள் மனம் திரும்பும் போது அது சம்பவிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த
ஏஞ்சல் சொல்லுவார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். எதனால உன்னோடு இருக்கிறார்? எதனால ஒரு நல்ல காரியங்களை செய்ய நீங்க விரும்பினா கர்த்தர் உன்னோடு இருப்பார். நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து ஒரு நன்மையான காரியத்தை நான் செய்ய வேண்டும், நான் நன்றாய் வாழ வேண்டும், அநேகர் பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நன்மையான காரியங்களை தீர்மானித்து ஜெபத்தில் இருக்கிற எல்லா இடத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய சுயநலத்தை மாத்திரமல்ல, என்னுடைய சுயநலத்துக்கு அல்ல வரமாட்டார், என்னுடைய நல்ல வாழ்க்கைக்கு அல்ல வரமாட்டார். நீங்கள் கட்டப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக நீங்கள் திறப்பில் வருவீங்கன்னு சொன்ன கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வருவேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்ல எத்தனை பேர் புரியுதுங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வேதத்திலே ஒழுங்குமுறைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். எப்படி வாழ வேண்டும் என்ற ஒழுங்குமுறைகள். ஒரே மனைவியோடு வாழ வேண்டும், ஒரே புருஷனோடு வாழ வேண்டும், பிள்ளைகளை ஒழுங்காக வைத்துக் கொள்ள வேண்டும், வீட்டில் விக்கிரகங்கள் ஒன்று இருக்கக்கூடாது, வீட்டில் சாம்பிராணி தெய்வம் இருக்க தேவையில்லாத சூடங்கீட ஒன்று இருக்கக்கூடாது. நான் ஆவியில் இருக்கிறேன், ஆவியில் எல்லா இடம் உலாவிக் கொண்டிருக்கிற தேவன் இன்ன பிரகாரம் நீங்கள் வாழ வேண்டும். போட்டாயோ கள்ள படங்களோ ஒன்னும் இருக்கக்கூடாது. வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி நீங்கள் மதுபானத்துக்கு அடிமை இல்லாம, சிகரெட்டுக்கு அடிமை இல்லாம, ஒரு பாவத்துக்கும் அடிமை இல்லாம நான் பரிசுத்தரா இருக்கிறத போல நீங்கள் பரிசுத்தரா இருங்கள் என்று சொல்லி இருக்க அந்த பரிசுத்தத்துக்கு ஏற்றபடி. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தத்தை தான் இயேசு கொண்டு வந்தார் நமக்கு. அந்த பரிசுத்தத்தை தான் இயேசு காண்பித்திருக்கிறார். இந்த கற்பனையை கைகொள்ளுகிற அத்தனை பிள்ளைகளும் பரிசுத்தமா வாழ்றவங்க. அந்த பரிசுத்தத்தில தான் ஆண்டவராய் இயேசு நம்ம வீட்டுல தங்க வர. ஹல்லேலூயா, ஆமென். அங்கே அவன் தூதன் சொல்லுவான், பராக்கிரமசாலி என்னாக்கும் அழைக்கிறது. கிதியோனுட்ட என்ன பராக்கிரமம் இருக்குது? ஒரு சுகம் கிடையாது. உங்கள்கிட்ட எனக்கிட்ட ஒரு பராக்கிரமும் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். நம்மளை ஒரு பராக்கிரமசாலியாய் மாற்றுவது கர்த்தராக்கும், அதோட தயவாக்கும். கடன்பட்ட இடத்திலே, துன்பப்பட்ட இடத்திலே, நெருக்கப்பட்ட இடத்திலே, அடிபட்ட இடத்திலே, கெட்ட வார்த்தை பேசப்பட்ட இடத்திலே, உன்னை உதறி தள்ளின இடத்திலே, தள்ளப்பட்ட கல்லாய் கிடந்த நம்மை ஒரு மூளைக்கல்லாய் மாற்றி அந்த தேவனாக்கள் செய்து வைத்திருக்கிறது. அதான் பராக்கிரமசாலியே. உன்னை எல்லாரும் நல்ல நம்ப, உன்னை எல்லாம் நேசிக்க, உன்னை நல்ல அன்பு வைக்க, உன்னை எல்லாருக்கும் பிரியமா இருப்பதற்கு உன்னை இந்த தேசத்துல ஒரு பராக்கிரமசாலியா மாற்றுறேன்னு சொன்னா அத போல கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவரா இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியான சொல்லுங்க. புரிந்தவர்கள் கரங்களை தட்டி, ஆம் நான் கர்த்தருக்குள்ளே பராக்கிரமசாலி, நான் கர்த்தருக்குள்ளே பராக்கிரமசாலி, கர்த்தருடைய பராக்கிரம் எனக்குள் வந்திருக்கிறது, கர்த்தருடைய அபிஷேகம் எனக்குள் இருக்கிறது. என் ராஜாதி ராஜாவாகிய தேவன் எவ்வளவு பராக்கிரமசாலியோ அதை போல நான் ஒரு பராக்கிரமசாலியாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். இன்னைக்கு கண்ட எகிப்தியரை காணாதபடி இந்த ஆராதனை வேளையிலே நீ வீட்டுக்கு போகும்போது ஒரு மாற்றம் உண்டாகும்படி கண்ணீரோடு 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 ஆண்டவரே என்னை ஒரு பராக்கிரமசாலியாய் மாற்றும் என்று சொல்லி கேட்டார். கர்த்தர் உன்னை ஒரு பராக்கிரமசாலியாய் கர்த்தர் மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது 13வது வசனம் படிங்க. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இதெல்லாம் நேரிடுவானோ? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லை என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதம் எல்லாம் எங்கே? எங்களை கைவிட்டு மீதியான் கையில எங்களை ஒப்பு கொடுத்தாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதி காலம் சபையில் நடந்த அற்புதம் எங்கே? பெந்தேகோஸ்து அனுபவத்தில் நடந்த அற்புதங்கள், அடையாளங்கள், பிசாசை விரட்டுற வல்லமைகள் எல்லாம் எங்கே? இன்றைக்கு சபை ஒரு நைசான வழியில போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சபை ஆடம்பரமான வழியில போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உலகம் சேர்ந்து சபையோடும் சேர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காலம். இங்க கிதியோன் கேட்கிறது சரிதான். என் அப்பன் என் அம்மா பாட்டி தாத்தா சொன்னாங்க, எகிப்து தேசத்தில்
ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதை நான் ஒன்று காண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். அந்த அற்புதம், அடையாளம் நான் பார்க்க வேண்டும். அந்த மிரக்கலை நான் பார்க்க வேண்டும். அந்த வல்லமை என்னிடத்தில் வெளிப்பட வேண்டும். அந்த அதிசயம் என்னிடத்தில் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு நேர செவ்வையா திருப்பணும். செவ்வையா திருப்பி ஆண்டவரை நேசிப்பதிலும், ஆண்டவரை அன்பு வைப்பதிலும், ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதிலும் நீங்கள் முற்றிலுமாய் உங்க இருதயத்தை திருப்பும் போது கிதியோனோடு அனுப்பினது போல கர்த்தருடைய தூதனானவன் உன்னோடு வர தொடங்குவான். பின்பு நீ செய்கிற வேலைகள், தொழில்கள், போக்கு வரத்து, உன் கஷ்டம் எல்லாம் மாறி, உன் துன்பம் எல்லாம் மாறி, நீ ஒரு பெரிய மனுஷனை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க சொல்லுவாங்க, என்னை எப்படி கர்த்தர் நடத்தி இருக்கிறார். ஒன்றுமில்லாத இடத்துல கர்த்தர் என்னை நடத்தினார். ஒன்றுமில்லாத மறுபூமியில கர்த்தர் நடத்தினார். ஒரு வீடு கூட இல்லாத என்னை வீட்டை தந்து, ஆஸ்தியை தந்து, மனைவியை தந்து, பிள்ளைகளை தந்து அவர் நடத்தின வழிகள் வேற ஒன்றுமல்ல. நான் அவரை உத்தமமா பிடித்துக் கொண்டதுனால, வேறு ஒன்றுமல்ல. அவரை நம்பினதுனால, வேறு ஒன்றுமல்ல. அவருக்காக நான் வாழ்ந்ததுனால, வேறு ஒன்றுமல்ல. நான் பாவத்தை விட்டு மனம் திரும்பினதுனால எனக்கு தேவன் தந்த கிருபை என்று சொல்லி, தேவ பிள்ளை, உன் மனதில் எடுத்துக்கொண்டு நீ கர்த்தரை சந்தோஷப்படுத்தினார். மறு நாட்கள்ல நீ சபையும் நீயும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவன் இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரும்போது, இப்போது புதிய ஏற்பாடு காலத்துல இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலுக்கு முன்பாய் அப்போஸ்தல சபை இறங்கி வந்தது. ஹல்லேலூயா. அப்ப ஏது சபையிலும் அற்புதம், உண்மையான அற்புதம் இல்லை. அந்த பெந்தைக்கோஸ்து அனுபவத்தை நேற்றை கொஞ்சம் பேசினேன். என்ன சொல்றேன், அந்த பெந்தைக்கோஸ்து அனுபவத்தின்படி நான் வாழ்ந்தா உங்க பிள்ளை, நீ, குடும்பம் எல்லாமே அற்புதத்தின் மேல் அற்புதத்தை கண்டு வளர முடியும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ல. அல்ல செக் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. பெந்தைக்கோஸ்து அனுபவம் சொன்ன என்ன தெரியுமா? மறுபூமியா இருக்கும். நல்ல ஆகாரத்தை கொடுப்பா. ஒன்னும் வெளியில காணாது, உள்ள சந்தோஷம் இருக்கும். வெளியில தரித்திரம் போல இருக்கும், வீட்டுக்குள்ள மகிழ்ச்சி இருக்கும், வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்கும், வீட்டுல எல்லாம் இருக்கும். அதான் பெந்தைக்கோஸ்து அனுபவம். உன் வீட்டுல மாவு என்ன குறைஞ்சாலும் கர்த்தர் தூதனை அனுப்பி உனக்கு அழகாய் உன்னை நடத்த வல்லவராய் இருக்கிற. ஹல்லேலூயா. எப்படி பழைய ஏற்பாடு காலத்தில் ஏலியாவுக்கு ஒரு ஆற்றன் கரையில் அவனுக்கு காகை கொண்டு அப்பத்தை கொடுத்து யாட்சியை கொடுத்ததை போல பெந்தைக்கோஸ்து அனுபவத்தில் அன்றென்றுள்ள அப்பம் எங்கிருந்து வருகிறது ஒன்றும் தெரியாது. என்ன கடன் இருந்தாலும் துன்பம் இருந்தாலும் உன் பிள்ளைகளை பட்டினி போடாம நடத்துறது அந்த அனுபவம். ஹல்லேலூயா. அதை நம்ம ருசித்து பார்க்க வேண்டும். அதை ருசித்து பார்க்க வேண்டும். அதை ருசித்து பார்த்தால் அந்த அனுபவம் நன்றாய் தெரியும் பிள்ளைகளே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்பொழுது கிதியோன் படிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அல்லேலூயா. என்ன அன்புள்ள ஆண்டவர் பாருங்க, எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற பலத்தோடு போ. இப்ப நம்ம பலம் குறைஞ்சிட்டு, கடபாரத்தினால பலம் குறைஞ்சிட்டு, கொள்ளை போனதுனால பலம் குறைஞ்சிட்டு, நிம்மதி குறைஞ்சிட்டு, சமாதானம் குறைஞ்சிட்டு, தைரியமே இல்லை, செத்துட்டோம். பல பல பிரச்சனை, பல பல போராட்டத்துக்குள்ள நம்முடைய பலன் குறைஞ்சிட்டு, எலும்புகள் பலன் குறைஞ்சிட்டு, நரம்புகள் பலன் குறைஞ்சிட்டு, மைண்ட் சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பழைய பாஸ்டர் ஊழியம் செய்ய முடியாது, பழைய பாஸ்டர் வேலை செய்ய முடியாது. நினைக்கலாம் இனி அவ்வளவுதான் கடத்துல, நினைக்கலாம் இனி கண்டினியூ துன்பம் தான், நினைக்கலாம் பிள்ளைகளை நீ எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன், நினைக்கலாம் எப்படி நீ வீடு கட்ட முடியும், எல்லாம் அழிஞ்சுன்னு நினைக்கலாம், எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கலாம்.
ஆனா கர்த்தர் சொல்லுறா, நீ மனம் திரும்பி வருவாயானால் இப்ப இருக்கிற பலம் உனக்கு போதும். மனம் திரும்பி வருவாயானால் இப்போது உனக்கு இருக்கிற பலத்து போதும். இந்த பலன் கொண்டு மீதியர்களை மேற்கொள்ள நான் கிருபை அளிப்பேன் என்று சொன்னது போல இந்த இருக்கிற பலத்தோடு வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற பலம் என்ன இருக்கு? விருட்ட ஒரு உடம்பு மாத்திரம்தான் உண்டு. ஹல்லேலூயா. ஒரு சரீரம் மாத்திரம்தான் உண்டு, வேற ஒண்ணும் இல்லை. இத்தஞ்செய்ய பணம் இல்லை, ஆக்கத்தி வாண்ட பணம் இல்லை, கத்தி வாங்க பணம் இல்லை, ஒண்ணுமே இல்லை என்கிட்ட. ஏன் அந்த சொல்றாரு தெரியுமா ஆண்டவர்? நான் உன்னோடு இருந்தா போதும். புரிந்தவங்கள் கரங்களை தெரிவிக்க, நான் உன்னோடு இருந்தா போதும், நான் உன்னோடு இருந்தா போதும். நான் செய்ய போற காரியம் உனக்கு தெரியாது, நாம் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். மீதியர்களை அத்தனை பேரையும் நான் கொலை பண்ணி உன்னை திருப்பி கொண்டு வந்து உன்னை பெரிய ஒரு நியாயாதிபதியாய் மாற்றாம நான் விட மாட்டேன். நான் செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கும். இப்ப இருக்கிற பலத்தோடு போ, அவ்வளவுதான். கைசலாம். உத்தமம் ஆராதிங்க, உண்மையா இருங்க. ஏன்னா இதெல்லாம் பாசான பின்பாக்கம் பரலோக யாத்திரை உங்களை திருப்பி எடுக்கிறது கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த பிசாசோடும் இந்த வல்லமையோடும் இந்த அதிகாரத்தோடு நீ ஜெபத்தில் மேற்கொண்டு 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 அதை உன் கால் கொண்டு நசுக்கி பாவத்தின் கட்டுகளை நசுக்கின பின்பு இதில் ஜெயம் எடுத்த பின்புதான் கர்த்தர் சபையில பரலோகத்துக்கு உன்னை சூஸ் பண்ணுவது. எத்தனை புரியுதுங்க? ஹல்லேலூயா. அதுக்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இடைவிடாம அழுகையாக்கும், வேதனையாக்கும், சபையை நினைச்சு இடைவிடாம கலக்கமாக்கும். நீங்க அழிஞ்சு போவீங்களோன்னாக்க. ஆமா, எங்க சித்தப்பா அழிஞ்சு போனால நான் இந்த சபையெல்லாம் அழிஞ்சு போயிடுமோ? இந்த சத்தியத்தை நீங்க அறியாம இருக்கிறீங்க. கொஞ்சம் உள்ள ஆவியில வாங்க, அப்பத்தான் தெரியும் சாத்தான் என்ன கிரியை செய்கிறான் என்று சொல்லி. பிரைஸ்லா. பாஸ்டர் சந்தோஷமா இருக்கிறான்னு நினைக்க கூடாது. பாஸ்டருக்கு ஒரு சந்தோஷம் எங்க இல்லை. என்னைக்கு ஊழியம் தொட்டேனோ எல்லா சந்தோஷம் முடிஞ்சிடுச்சு. ஒரு சந்தோஷம் தான் உண்டு, ஒரு கூட்டம் ஜனத்தை கொண்டு சேர்த்தா மாத்திரம்தான் சந்தோஷம். இல்லாவிட்ட நீங்களும் நானும் சேர்ந்து தோற்றே போயிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிந்த கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி சாத்தானுடைய கிரியைகள் அழிக்க ஆயத்தமாவோ. வெறும் ஆராதி சாத்தானுடைய கிரியை அழிக்க ஆயத்தம். உன்னை இன்று வரை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா வல்லமைகள், நோய்கள், கட்டுகள், சாபங்கள், பிசாசின் பிடிகள், பண மோசடிகள், எல்லாவித அந்தகார சக்திகள் உன்னை சதிப்பதற்காய், தற்கொலைக்கு நேராய் கொண்டு வருவதற்காய், நீ வாழக்கூடாதுன்னு சொல்லி உன்னை நெருக்கி கொண்டிருக்கின்ற சக்திகளுக்கு விரோதமாய் போராடி ஜெயம் எடுக்க கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உனக்கு இருக்க பலத்தோடு போ. நீ இஸ்ரவேலை மீதியன் கையிலிருந்து நீக்கலாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதுல 15 படி. அதற்கு என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால ரட்சிப்பேன்? இதோ மனாசேயின் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரும் சிறியவன். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சிடுங்க, அந்த வசனம் நல்லா புரிஞ்சிடுங்க. ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், இஸ்ரவேலை எதனால நான் ரட்சிப்பேன்? மனாசேயுடைய குடும்பத்தில் என் குடும்பம் மிகவும் எளியது, மாத்திரமல்ல நான் ஏற்றவும் சின்னவன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு பெரியவனை கொண்டு ரட்சிப்பதற்கல்ல, தேவன் சாதாரண மனுஷனை கொண்டு தான் ரட்சிக்க பார்க்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் தேவ சித்தத்துக்கு நேராய் அர்ப்பணிக்கும் போது தேவன் ஒரு பெரிய மனுஷன் என்று பார்ப்பதில்லை. பாத்தீங்கன்னு சொன்ன பழைய நாட்களில் ஒரு அமெரிக்கா நம்ம நாட்டோட இடைஞ்சா நம்ம நாடு விரைக்கும். சுமார் ஒரு 75 ஆண்டுகளுக்கு முன்னே நம்ம நாடு உடனே விரைக்கும்.
இப்ப நம்ம நாட்டுல எல்லா தயாரிப்பும் எல்லா சிஸ்டமும் வந்ததுனாலே தைரியம் அணிக்கிறது இவங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். எது வந்தாலும் ஒரு கை பார்க்கலாம் என்று சொல்லி. அப்ப நீங்க பிசாசை எதிர்க்க வேண்டுமானால் ஆண்டவருடைய சகல ரகசிய செயல் நமக்கிட்ட இருக்கணும். எப்படி அவனை எதிர்க்கலாம், எப்படி அவனை ஒதுக்கலாம் என்று சொல்லி நமக்குள்ளே அந்த ரகசிய செயல் இருக்கும்போது கர்த்தர் சொல்லுவான், உன்னை கொண்டு மீதியான நடிப்பேன், ஒரு ஆளை கொண்டு நான் அவனை ஒதுக்கித்தாரேன்னு சொல்லி கர்த்தராய் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரை கர்த்தர் சொல்ல, நீ எளிய வேணும்னு சொல்லண்டா, உன்னை கொண்டு செய்ய போறேன், உன்னை கொண்டு ஒரு பெரிய ராஜ்யத்தை நான் அழிக்க போறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். உன்னை கொண்டு அநேக சாத்தானை அழிப்பதற்கு நான் திட்டம் பண்ணி இருக்கிறேன். உன்னை கொண்டு அநேக விக்கிர கோவிலை வெட்டுவதற்கு நான் திட்டம் பண்ணி இருக்கிறேன். உன்னை கொண்டு அநேக பாவிகளை திருத்துவதற்கு நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். உன்னை கொண்டு சபையை நிலைநிறுத்துவதற்கு நான் உன்னை அழைத்திருக்கிறேன். இந்த இடத்துல சிலரை கொண்டு கர்த்தர் செய்ய போற வேலை பயங்கரமா இருக்குது. ஒன்றும் அறியாம ஒண்ணு கர்த்தர் செய்யல. இந்த இடத்துல வீரமா நிற்கிற அந்தகார சக்திகள் உண்டு. அதன் மேல எதிர்ப்பதற்கு சிலராய் இருக்க உங்களை தேவன் தெரிந்து கொண்டான். நீ ஒற்றுமையோடு 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 கர்த்தருக்கு முன்பாய் நின்றான். இந்த உலகத்திலே நீ வாழும் காலத்தில் உனக்கு ஒரு வெற்றி உண்டு. மாத்திரமல்ல, அடுத்து பரலோக யாத்திரையிலே வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அத கர்த்தர், நான் உன்னோடு இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானை முறியடிப்பாய் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய கண்கள் இப்போது எனக்கு தயவு கிடைத்தால் என்னோடு பேசுகிறதே என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். ஹல்லேலூயா. உங்களோட பொறுப்பு தந்தாச்சா? தூக்குற பொறுப்பு, பாவோடுற பொறுப்பு, ஆராதிக்கிற பொறுப்பு, ஜெபிக்கிற பொறுப்பு, ஊழியம் செய்கிற பொறுப்பு, ஏதோ ஒரு பொறுப்பு. இது கடைசியில போன்னு சொன்னா அதுக்கு ஒரு வெளிப்பாடு இல்லாம போக முடியாது. அல்லேலூயா. ஒவ்வொரு வேலையும் தடை பண்ணுறது சாத்தான் ஆக்கும். ஊழியங்களை தடை பண்ணுறது சாத்தான், ஒற்றுமை குலைக்கிறது சாத்தான். இதெல்லாம் அவன் செய்துட்டு தான் இருப்பான். அல்லேலூயா. இப்ப கிதியோன் ஒரு அடையாளத்தை கேட்கிறான். நீர் என்னோட பேசுறது நீர் என்றும் நான் நம்பிக்கை கொள்ளும்படி, நான் என் மனதில் வச்சிருக்கும்படி, இந்த காரியத்தை களத்தில் இறங்குவதற்கு எனக்கு ஒரு நம்பிக்கை வேணும். அது நீர் என்று எனக்கு அறியும்படி என்ன வேணும்? ஒரு அடையாளம் வேணும், ஒரு தரிசனம் வேணும். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? பிரைஸ் எல்லாம். ஆமென். எனக்கு ஒரு தரிசனம் வேணும், ஒரு அடையாளம் வேணும். அப்படி நீங்க கேட்டு ஜெபித்தா இரவுல கண்டிப்பா ஒரு தரிசனமோ அடையாளம் நீங்க காணாம போவதில்லை. இங்க என்ன அடையாளம் ஆண்டவர் பழைய ஏற்பாடுல கேட்கிறா, புதிய ஏற்பாடுல என்ன அடையாளம் கேட்கிறான்னு சொல்லி நம்ம இப்போ தற்காலம் முடிக்க போறோம். அல்லேலூயா. ஆமென். அதுல பாருங்க, அந்த 18வது வசனத்தை படிக்கலாம். நான் உம்மிடத்தில் என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றார். அதற்கு அவர், நீ திரும்பி வருமட்டும் நான் இருப்பேன் என்றார். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. நான் போறேன், உங்களோட பேசின, டிஸ்கஷன் பண்ணின, பராக்கிரமசாலியான நீ கூப்பிட்டு எல்லாத்தையும் எனக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இப்ப நீ நான் கொடுக்கிற காணிக்க நீர் வாங்கணும். அல்லேலூயா. உமக்கென்று சொல்லி ஒரு காணிக்கைய மனசுல வச்சிருக்கிறேன், உமக்கு கொடுப்பதற்காக நான் சித்தம் கொண்டிருக்கிறேன். அதை நீ வாங்காம போக கூடாது. நான் வீட்டுக்கு போயிட்டு ஓடி வாரேன். அல்லேலூயா. பைசலாம். இந்த காணிக்கைன்னு சொன்ன என்ன? என்று முதல் ஆண்டவரே, ஒரு பாவம் நான் செய்ய மாட்டேன், ஒரு அக்கிரமம் நான் செய்ய மாட்டேன், மதுபானத்துக்கோ சின்ன சிகரெட்டுக்கோ கெட்ட வார்த்தைக்கோ சண்டைக்கோ நான் ஒன்றும் போக மாட்டேன், உமக்கு பிரியமான நல்ல பிள்ளைய வாழுவேன்னு சொல்லி நான் என்ன
என்ன காணிக்க தாரேன். கரங்களை தட்டி என்ன காணிக்க நான் தாரேன். நீ என்ன புசிக்காம போக கூடாது, என்ன புசிக்காம போக கூடாது, என்ன தொடாம போக கூடாது, என்ன தொட்டுட்டு தான் போகணும், என்ன தேற்றிட்டு தான் போகணும். ஒரு தாய் தேற்றுவது போல என்ன தேற்றாம போக கூடாது. நீ தேற்றும் போது எனக்கு தெரியும் நீ என்னோடு இருக்கிறது எனக்கு தெரியும், நீ தேற்றும் போது எனக்கு தெரியும் நீ என்னோடு வந்து செய்ய போற காரியங்களை தெரியும். என்று என்னை தொடாம போக கூடாது என்று சொல்லி விரும்புகிற தேவ பிள்ளைகள் பரலோகத்தின் தேவனை நோக்கி, ஆண்டவரே என்னை தொடாம போக கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க பேய் ஆடெல்லாம் வெட்டி எடுத்து நல்ல கரையெல்லாம் சமைச்சு ஆண்டோடைய தூதனுக்கு சமைச்சு கொண்டு வர அன்னை நல்ல நல்ல சாப்பிடுவாங்க போல தோணும் தேவ தூதர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மன்ன சாப்பிட்டு கொண்டிருந்த காலம் அல்லவா? ஆமே. தாள வசனம் படிங்க. உடனே கிதியோன் படுத்தி இறைச்சியோட கூடையில் வைத்து வார்த்து அதன் வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற கொண்டு வந்து வைத்தான். அப்பொழுது தேவனுடைய தூதனார் அவரை நோக்கி, இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பத்தை எடுத்து இந்த கற்பாறை மேல வைத்து ஆணத்தை ஊற்றி என்றார். அப்படி செய்தார். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் கையில் இருந்த கோலை நுனியை நீட்டி இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பத்தை தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையில் இருந்து எழும்பி இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தருடைய தூதன் என்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இது புரியுது? ஹல்லேலூயா, ஆமென். அவன் கொண்டு வந்து சந்தோஷமாய் கர்வாலி மரத்துக்கடியிலே ஒரு பெரிய பாறைகளை எல்லாத்தையும் ஊத்த சொன்னார். எல்லாம் ஊத்தியாச்சு. கர்த்தருடைய தூதன் அவருடைய கையில் இருந்த கோலை எடுத்து அதன் மேல நீட்டின உடனே அந்த அபிஷேகம் அதை பட்சித்து போட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத போலத்தான் நீங்கள் கர்த்தருக்கென்று பலி செலுத்தி காத்திருக்கும் போது அந்த கர்வாலி மரத்தின் மத்தியிலே ஒரு கர்த்தருடைய தூதன் அந்த இறைச்சியும் அப்பத்தையும் பட்சித்தது போல கர்த்தர் உன்னை பட்சிக்க வருவா. உன்னுடைய சரீரத்தில் கர்த்தர் பட்சிக்கும் போது அப்போது உன் கட்டுகள், நரம்பின் கட்டுகள், உபத்திரத்தின் கட்டுகள், காலின் கட்டுகள், வியாதியின் கட்டுகள், பலவித கட்டுகள் எல்லாம் உடைந்து நேற்று வரை அந்த சாபம் எல்லாம் மாறி புதிய கிருபையிலே கொண்டு வருவதற்கு நீ தோற்று போன இடம், தோல்வி அடைந்த இடம், விழுந்து போன இடத்தை எல்லாம் மீதியை அடக்கி வைத்திருக்க இடமெல்லாம் அந்த பலியோட ஒற்ற பலியோட கர்த்தர் திருப்பி தர வல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யுத்தத்துக்கு போறவர்கள் போய் ஜெயம் எடுத்து வருவேன் என்று சொல்லுகிறது போல உன்னை கர்த்தர் உன் சரீரத்தை காணிக்கையாய் எடுத்துக் கொண்ட உடனே உன் காரியங்களை விசாரித்து உனக்கு விரோதமாக இருக்க அத்தனை மீதியர் குழப்பங்களை கர்த்தர் மாற்றி உன்னை மீண்டும் கெட்டி எழுப்புவதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுங்க ஒரே காரியம், வேற ஒன்றுமல்ல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்றைக்கு இந்த கேட்ட செய்தியின்படியாக உங்களை பராக்கிரமசாலியை என கூப்பிடுகிறார். நம்ம தோற்றதெல்லாம் போகட்டும். இன்று முதல் என் சரீரத்தை பட்சிப்பதற்கு ஒரு அக்கினி எனக்கு அனுப்பு. கேளுங்க. ஹல்லேலூயா. என் சரீரத்தை தொடுவதற்கு ஒரு அக்கினி, என் ஆத்துமாவை தொடுவதற்கு ஒரு அக்கினி, என் ஆவியை தொடுவதற்கு அக்கினி, ஒரு அக்கினியை என் சரீரத்தில் அனுப்பி என்னை தொட வேண்டும். அங்கே மீதியுடைய அந்த தேசத்தை அழித்து தீர்ப்பதற்கு ஃபர்ஸ்ட் அடையாளம் இப்படியாய் வைத்தது போல நான் அநேக காரியங்கள்ல வெற்றி அடைய, குடும்பத்துல, தொழில்ல, போக்குவரத்துல, எல்லா வேலைகளிலும் வெற்றி அடைவதற்கு ஒரு அக்கினி அபிஷேகத்தை எனக்கு அனுப்பும். உம்முடைய ஊழியம் செய்ய முடியல, காரியம் அக்கினி அபிஷேகம் இல்லை, உமக்காய் நிற்க முடியவில்லை, அக்கினி அபிஷேகம் இல்லை, ஏதோ ஒன்று என்னை பின்னிழுக்கிறது, ஏதோ ஒன்று என்னை வஞ்சிக்கிறது. ஒரு அக்கினி அபிஷேகத்தை தந்து நான் செய்ய வேண்டிய வேலைகளை சரியாய் செய்து கடந்து போவதற்கு அங்கே கிதியோன் மேல் இறங்கின அதே அக்கினி, பட்சித்த அக்கினி என் மேல ஊற்றும் என்று சொல்லி கேட்க கேட்க கர்த்தர் அந்த அக்கினியை உங்க மேல ஊற்றுவா. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். அந்த அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது, கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. நீ தோற்ற இடங்கள், நீ
வேதனைப்படுகிற இடங்கள், நீ கலங்கப்படுகிற இடங்கள், நீ நிம்மதி இல்லாமல் இருக்கின்ற இடங்கள், நீ சஞ்சலப்படுகிற இடங்கள் எல்லாம் மீதியர் கொள்ளையடித்து போன எல்லாத்தையும் கர்த்தர் திருப்பி தரும்படி இன்றைக்கு கர்த்தர் உன்னை திருப்பி கொண்டு வர கர்த்தர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். கல்வாரி மரத்தின் கீழே தூதன் இருந்தது போல உன் வீட்டு மாடியிலே கர்த்தருடைய தூதன் இறங்கி வரும்படியாய், உன் வீட்டில் கர்த்தருடைய தூதன் இறங்கி வரும்படியாய், தோல்வி அடைந்த இடங்கள் எல்லாம் கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்து உன் தோல்வியை கரம் பிடித்து நடத்தி ஒரு புதிய மாற்றத்தை தரும்படியாய், பரிசுத்த ஆவியானவர் மீண்டும் உன்னை கட்டும்படியாய் ஆவியானவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். எழும்பி நிற்போம், எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். இந்த வசனத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நஷ்டம் வந்தது போகட்டும், கொள்ளையடித்தது போகட்டும், என்னை ஒரு புதிய மனுஷனாய் மாற்று, என்னை புதிய மனுஷனாய் மாற்று. நான் வேதத்தை கேட்டு போவன் அல்ல, என்னை இன்னைக்கு நீ பட்சிக்க போறேன். நான் ஆராதிக்கிற வேளையில் என்னை பட்சிக்க போறேன். நான் ஜெபிக்கிறது போது என் இருதயத்தை சாத்தான் திருடாதபடி என் இருதயத்தை நிரப்ப போறேன். என் சிந்தனையிலே முறிந்து கிடக்கின்ற எண்ணங்கள் அதை சரி பண்ண போறேன். என் கவலைகள் பாரங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு சரி பண்ண போவதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இனி நான் உண்மையே நேசிப்பேன். வீட்டில் அன்பு இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, உண்மையே நான் நேசிப்பேன். வீட்டில் குழப்பம் இருந்தால் உண்மையே நேசிப்பேன். ஒரு மனுஷனை கொண்டு எத்தனை லட்சம் மக்களை கொலை செய்தானுடா, உன்னை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறார். உங்க இருதயத்தில் ஒரு சிந்தனை வரட்டும். ஆண்டவரே, நான் கிதியோனை போல இனி என் வீட்டை பாவத்தை கொடுக்க மாட்டேன், என் வீட்டு அக்கிரமத்தை கொடுக்க மாட்டேன், என் வீட்டை தோல்வியை கொடுக்க மாட்டேன், என் பட்டணத்துக்காய் திறப்பில நிற்பேன், என் தேசத்துக்காய் திறப்பில நிற்பேன், அநேக குடும்பங்களுக்காய் திறப்பில நிற்பேன் என்று சொல்லி போரடிக்க ஒரு இருதயத்தை உனக்குள்ளே உருவாக்க பரிசுத்த ஆவியானவர் சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசுவுண்டு பதராதே மனமே. போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசுவுண்டு பதராதே மனமே, பதராதே மனமே. நண்பன் கைவிட்டானோ, நம்பினோ எதிர்த்தனரோ, நண்பன் கைவிட்டானோ, நம்பினோ எதிர்த்தனரோ, கைவிடாதே கரை சேர்க்கும் துணை, கைவிடாதே கரை சேர்க்கும் துணை அவரே. ஆனந்தம் பேரானந்தம் என்னருளாத சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் என்னருளாத சமூகத்திலே, போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசுவுண்டு பதராதே மனமே. அலைக்கடல் நடுவில் அமிழ்ந்து போகிறாயோ, அலைக்கடல் நடுவினிலே அமிழ்ந்து போ
தீர்க்கும் துணையவரே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளான சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளான சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ. பாராடும் இயேசுவே பதறாதே மனமே. பாராடும் இயேசுவே பதறாதே மனமே. ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். நல்ல தீர்மானத்தை என் பிள்ளை எடுத்துக்கொள்வோம். ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நல்ல தீர்மானம். நிறைய குற்றங்கள் என்னிடத்தில் இருக்கிறது ஆண்டவர். நிறைய தவறுகள் என் வீட்டில் இருக்கிறதப்பா. நிறைய தவறுகள் என் வீட்டில் இருக்கு. நான் தேவனுக்கு பிரியமாய் நாங்க நடந்ததில்ல. அதனால மோசமாய் வந்து விட்டது. இப்போது அங்கே இங்கே தப்புவதற்கு எனக்கு வழி இல்லை. எல்லாம் கொள்ளை பொருளாய் போய்விட்டது. நான் உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் வந்து நிற்கிறேன். நான் தகர்க்கப்பட்ட பாத்திரமாய் வந்து நிற்கிறேன். இருக்கிற பலத்தோடு போக சொன்னிய உடம்பை தவிர ஒண்ணுமே இல்லை. நீ தந்த இந்த சரீரத்தை தவிர ஒண்ணுமே இல்லை. எப்படி நான் இனி ஜெயம் எடுக்க போறேன் ஆண்டவர்? எப்படி நான் விடுதலை அடைய போறேன்? என்னுடைய யாரும் இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டு வந்தால் இன்றைக்கு உன் சரீரமாய் ஆவி ஆத்ம சரீரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து காத்திரு. கிதியோனுடைய மட்டகச்சை தொட வந்தவர், கிதியோனுடைய ஆணத்தை தொட வந்தவர் உன்னை கத்த தொட வருவார். ரிகாபா லத நமன சக்கரது நம கடரக பாபா ரிகாபா லத கமன தசக்கரபோல பாபா 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 ரிகாபா லத ரகட நமன துலப கன சக பாபா ரிகாபா பக்கத ரக பாபா பாபா கத்தருனை தொட வருவார். கத்தருனை தொட வருவார். கத்தரை தொட்டு கொண்டிருக்கிறார். கத்தருனை தொட்டு கொண்டிருக்கிறார். கத்தருனை தொட்டு கொண்டிருக்கிறார். கத்தருனை தொட்டு கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ரிகாபா பாபா 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 ரிகாபா பாபா பாபா அக்கினி 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 இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் எஸ் உடா பாபா ரிகா பாபா துனா பாபா ரிகா பாபா துரா பாபா ரிகா பாபா துனா பாபா ரிகா பாபா சுராபா உராபா Murabai, Murabai, Rika Baba Baba Baba, Rika Baba Baba Baba, Riba Baba Ruka Baba, Duna Baba Rika Baba, Dura Baba Rika Baba, Duna Baba Rika Baba, Rika Mama 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 Mama, Betikol, 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 Betikol. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். இருதய நொறுங்குண்டனை பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில் ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். எஸ் 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 பெற்றுக்கொள். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வாப்புன்னோடு இருக்கிற உன்னை கர்த்தர் சந்திக்கிற வேளை. ஒரு வாப்புன்னோடு இருக்கிற உன்னை சந்திக்கிற வேளை. ஒரு மாப்புன்னோடு இருக்கிற கர்த்தர் உன்னை சந்திக்கிற வேளை. பரிசுத்த ஆவியானவர் உன் மத்தியிலே வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை தொட்டு கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை தொட்டு கொண்டிருக்கிறார். ஒருவரால் முடியாத சில காரியத்தை செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் சோர்ந்து போற உன் மேல் இறங்கி வந்திருக்கிறார். சோர்ந்து போற இளமை உன் மேல வந்திருக்கிறார். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். சோர்ந்து கொண்டிருக்கின்ற உன் மேல் இறங்கி வந்திருக்கிறார். இறங்கி வந்திருக்கிறார். இறங்கி வந்திருக்கிறார். ஆவியானவரே
பிள்ளைகளை தொடும், குடும்பத்தை தொடும், கடன் பாரங்களை தொடும், நெருக்கடிகளை தொடும், கண்ணீர்களை தொடும், படிக்கிற பிள்ளைகளை தொடும், சகல விதமான சகல பிள்ளைகளை தொட்டு ஆண்டவர் இன்னைக்கு பட்சிக்கிற ஒரு அக்கினியாய் இந்த பிள்ளைகளை முழுவதும் எங்களை சேர்த்து பட்சித்துக் கொள்வீராக. அக்கினியை பட்சித்துக் கொள்வீராக. செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், நடத்த போவதுக்காய் ஸ்தோத்திரம், எங்களை ஒவ்வொரு தாங்க போவதுக்காய் ஸ்தோத்திரம். எங்க கையில எந்த பலனும் இல்லப்பா. ஒரு மனுஷனை கொண்டு மீதியானை தோக்கடிக்கிறது போல எங்களை ஒருவரை கொண்டும் இந்த தேசத்தின் சக்திகளை அதமாக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தின் வல்லமைகளை அதமாக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களுடைய வீடுகளை கொள்ளையடிக்க அதமாக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்க குடும்பத்தை கண்ணீர் ஆக்கிற கொல்லாத ஆவிகளை அதமாக்கி ஜெபிக்கிறோம். சபையை கொள்ளையடிக்க இருக்கிற அந்தகார சக்திகளை அதம்படி ஜெபிக்கிறோம். எங்க ஊழியர்களை கலங்கடிக்கிற அந்தகார சக்திகளை இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துவோம். எப்படி செய்ய போவதுக்காய் ஸ்தோத்திரம், எங்களை காத்துக்கொள்ள போவதுக்காய் ஸ்தோத்திரம், சபையை ஆசீர்வதிக்க போவதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆத்துமாவே என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியுடைய அன்பின் ஐக்கியமும் என்றென்றும் உங்களோடும் சபையோடும் இயேசுவின் இரண்டாம் வருகை வரை இருப்பதாக. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆஹா.